அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பீகார் துணை முதலமைச்சர் கார் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அது பற்றிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். பீகாரில் துணை முதலமைச்சர் கார் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பீகார்ல சட்டமன்ற தேர்தலில் முதற்கட்டமாக 121 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் பீகார் மாநிலம் லக்கிசாராய் பகுதிகளில் அம்மாநில துணை முதலமைச்சர் கார் மீது தாக்குதல் நடத்தியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. லக்கிசாராய் தொகுதியில போட்டியிடும் பாஜகவின் விஜய் சிங்கா வாக்குச்சாவடி சென்ற போது இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. காரை துணை முதலமைச்சருடைய காரை மறித்து கம்புகள் மற்றும் காலனி ஆகியவற்றை வீசி தாக்குதல் நடத்திய மர்ம நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே அங்கிருந்த ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் அவர்களிடம் கட்டுப்படுத்தி துணை முதலமைச்சரை அந்த இடத்திலிருந்து பாதுகாப்பாக அழைத்து சென்றிருக்கின்றனர். பீகாரில் முதற்கட்டமாக இன்று 121 தொகுதிகளில் காலை முதல் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில பீகாருடைய துணை முதலமைச்சர் கார் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 243 தொகுதிகளை கொண்ட பீகார்ல இன்று முதற்கட்டமாக 121 தொகுதிகளிலையும் நவம்பர் 11 122 தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில முதற்கட்டமாக இன்று 121 தொகுதிகளில் காலை முதல் வாக்குப்பதிவு நடைபெற்று வரக்கூடிய நிலையில லக்கிசாராய் தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜகவின் விஜய் சிங்கா வாக்குச்சாவடிக்கு சென்ற போது பீகாருடைய துணை முதலமைச்சர் கார் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. காரை மறித்து கம்புகள் காலனி ஆகியவற்றை மீட்டு தாக்குதல் நடத்திய மர்ம நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே ராணுவத்தினர் காவலர்கள் துணை முதலமைச்சரை அங்கிருந்து பத்திரமாக அழைத்து சென்றனர். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.